இப்போ ஒரு மருத்துவரை மறுத்து பேச இன்னொரு டாக்டர் சிவசதீஷ், என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. நெல்லுக்கு வேலியிட்டு காக்கும் நெல்லையப்பரை போல நெல்லை மக்களை ஆரோக்கியத்தால் காக்கும் நம்முடைய ஷிஃபா மருத்துவமனையை சார்ந்த அத்தனை மருத்துவர்களுக்கும், தலைமையில் இருக்கிற அத்தனை பேருக்கும், சிந்தனையாலும் சிரிப்பாலும் சிகிச்சை செய்ய வந்திருக்கிற நடுவர் அவர்களுக்கும், வார்த்தைகளால் வைத்தியம் செய்ய வந்திருக்கிற பேச்சாளர்களுக்கும், திருநெல்வேலியிலே அல்வா மட்டும் அழகல்ல, அழகான தமிழை சுவைப்பதும் அழகு என்று வந்திருக்கக்கூடிய அத்தனை சுவைஞர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலேயே நடுவர் அவர்களே, தலைப்பு உடல் நலத்தில் அதிக அக்கறை காட்டுவர்கள் ஆண்களா பெண்களா அப்படின்னு தலைப்பை டாக்டர் மேடம் மாத்திட்டு போயிட்டாங்க. உண்மையிலே இதயம் இல்லாதவர்கள் ஆண்கள், இதயம் இருக்கிறவர்கள் பெண்கள் அப்படின்னு போயிட்டாங்க. அது இதயமே எல்லாம் பேசினாங்க. உண்மையில என்ன ஒருத்தர் சொல்லி தான் ஏத்துக்குவேன். நீங்க அறிமுகப்படுத்துற போது இப்பதான் கல்யாணம் ஆனவங்க அப்படின்னு அறிமுகப்படுத்தினீங்க. அதனால என்னுடைய இதயம் என்னிடத்துல இல்லை, என்னுடைய மனைவி இடத்துல இருக்கிறது. அதுல நீங்க என்ன சொல்ற ஏத்துக்கலாம். இப்படி எத்தனை பேரிய கிளம்பி இருக்கீங்க. ஆனா உண்மையில அவங்க தான் இதயம் இல்லாம பேசினாங்க. வாய்ப்பு வாங்கி கொடுத்த மாரிமுத்து டாக்டரைய மேடை போட்டு திட்டுறாங்க பாத்தீங்களா, அவங்க தான் இதயம் இல்லாம வந்திருக்காங்கன்னு சொல்லணும். அது கரெக்ட் தான். அதுல வேற திடீர்னு பேசும்போது பசங்க இளைஞர்கள் எல்லாம் வந்து முடி இப்படி வச்சுக்கிறாங்க, பார்க்கவே முடியல அப்படின்னு. அவன் சைட்ல மட்டும் தான் எடுக்கிறான். நான் வாத்தியாரா இருக்கேன் காலேஜ்ல, பாத்தீங்க வச்சுங்களேன், அவன் கும்பிடும் போது தலை குத்திரும் போல இருக்கு, அந்த அளவுக்கு முடி வச்சிருக்கிறான். இது வந்து பசங்க கூட பரவாயில்ல, பெண்களை பாருங்க, அவங்க மட்டும் ஒழுக்கமா அப்படியே அப்போ ஹேர் ஸ்ட்ரைட்டனிங், சுருண்ட முடிய நீட்டி விடுறாங்க, நீண்ட முடிய சுருட்டி விடுறாங்க. ரப்பர் பேண்ட் தலையில தானே போடணும், கையில போட்டு வர்றாங்க. வளையில காலில் கையில போடணும், அந்த வளையில காதுல மாட்டிட்டு வர்றாங்க. இதெல்லாம் பாக்குற கஷ்டமா இருக்கு. உண்மையிலேயே நீங்க பாடம் நடத்த வேண்டியதானே? ஆமாங்க நடுவர் அவர்களே, இதுவும் பாடம் தான், ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கணுமா இல்லையா? சரி சரி சரி. உண்மையிலேயே இங்க பாருங்க, அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த முடியை பத்தி சொன்னாங்கல்ல, சரி அப்படியே நாங்க இந்த முடியை வெட்டினாலும் இந்த சைடுல இருக்கிற ஒரு 300-400 முடியை வெட்டுறதுக்கு ஒரு 100 ரூபாய் 200 ரூபாயில வெட்டிட்டு வந்துடுறோம். ஆனா இவங்க இந்த 30 முடி ஐப்ரோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு செலவு பண்றாங்க. அந்த 30 முடி எடுக்கிறதுக்கு 300 ரூபாய் அப்படி போயிட்டு இருக்கு. அதுல சிகிச்சை செய்யறாங்க, மைக்ரோ பிளேடிங் அப்படின்னு சொல்லி மொத்தமா எடுத்துட்டு ஒரு ஆபரேஷன் மாதிரி பண்ணி புதுசா வரைஞ்சுக்கிறாங்க. இதெல்லாம் உடல் நலத்துக்கு கேடு, பெண்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆண்கள் அப்படி கிடையாது, நமக்கு இறைவன் கொடுத்ததுதான். எங்களுக்கு 30 வயசு வரைக்கும் தான் நாங்க எல்லாரும் பண்ணுவோம். 30 வயசு வரைக்கும் தான் கூந்தல்ல நாங்க வந்து ஸ்டைல் பண்ணி காட்டுவோம். ஏன்னா 30 வயசு வரைக்கும் ஹேர் ஸ்டைல் பண்ணலாம். 30 வயசுக்கு மேல ஹேர் இருந்தாலும் எங்களுக்கு ஸ்டைல் தான், அது போயிருது ஒட்டுமொத்தமா. ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்க மாதிரி இருக்கு. அவங்க பேசும்போது சொன்னாங்க பாருங்க, எங்களுடைய நடைப்பயிற்சி அப்படின்னு சொன்னாங்கல்ல. உண்மையிலேயே மருத்துவம் சொல்லுகிறது, உடல் எடைதான் எல்லா நோய்களையும் வான்னு கூப்பிட்டு நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துருது. அதனால எடையை குறைக்கணும் அப்படிங்கறதுக்காக நடையா நடக்கிறோம். என்ன நடையில தொடங்கின பயணம் கடையில போய் கடைசியில வடையில முடியுது. வடையை தப்பா பேசாதீங்க, வடை போச்சு நாங்க போயிடக்கூடாது. ஏன்னா உண்மையிலேயே வடையில புரதச்சத்து இருக்கு. ஆமா, பெண்கள் எதுக்கு சாப்பிட சொல்றாங்க? அவங்க ஏஜ் அட்டன் பண்ணும் போதும் சரி, அல்லது கருவுற்ற காலத்திலும், குழந்தை பேருக்கு பின்னாடியும், மாதவிடாய்க்கு பிறகும் உளுந்தங்களி தயவு செஞ்சு சாப்பிடுங்கம்மா அப்படின்னு சொல்லி உளுந்து கேட்டாலும் அவங்க காதில் உழுகிறதே இல்லை. நீங்க சாப்பிடாட்டி என்ன, நாங்க சாப்பிடுறோம்னு சொல்லி எங்களுடைய உடல் நலத்தை சிறப்பாக வச்சு கொடுங்கறதுக்காக தினமும் உளுந்து வடை சாப்பிட தப்பா? அவ்வளவு சாப்பிட்டு வெயிட் ஏறலையா? அவ்வளவு நடைங்க. உண்மையிலேயே இவங்க வாக்கிங் போறதுக்கு நாங்க வாக்கிங் போறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. நாங்க போனோம்னா ஹாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டோட போயிட்டு இருப்போம், அவ்வளவுதான். இவங்க நீங்க அந்த பார்க்ல ஸ்டோன் பெஞ்ச் ஒன்று இருக்கும், அங்க வாக்கிங் போய் ஒன்லி டாக்கிங் மட்டும்தான். மூச்சு பயிற்சி நல்லா வேர்வை வரணும் அப்படின்னு மூச்சு பயிற்சிக்கு போனா அங்க போய் பேச்சு பயிற்சி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. பேசி அவன் அப்படி அப்படின்னு பேசிட்டே தான் இருப்பாங்க. உண்மையிலேயே நடைப்பயிற்சி என்பது கால்களால் சிந்திப்பது, கால்களால் சிந்திப்பது என்று இறையன் ஐஏஎஸ் ஐயா எழுதியிருக்கிறார்கள். அப்படி நம்ம நடக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி இந்த உடல் நலத்தை பாதுகாக்கிறதுல உடற்பயிற்சி செய்வது, மூச்சு பயிற்சி செய்வது, ஜிம்முக்கு போறது எல்லாமே ஆண்கள் அதிகமா பண்றாங்க. அவங்க பிள்ளையார் சொல்லி போறதோடு சரி, 3 நாள் எழுத்து முடிட்டாருன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா நம்மளுடைய தூத்துக்குடி டாக்டர், அந்த மாதிரி தான் பெண்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டிங்க, ஆண்கள் எப்பவுமே தன்னுடைய உடம்பை ஆரோக்கியமாகவும் வலிமையுடையவதாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்க வெறும் அழகா காட்டினா போதும் அப்படின்னு நினைக்கிறது பெண்கள். அவங்க அழகுபடுத்துவாங்க, பியூட்டி தான், பியூட்டி மட்டும்தான். ஆனா அது நம்ம அப்படி கிடையாது, நம்முடைய வலிமை தான் பியூட்டி. உண்மையிலேயே எனக்கெல்லாம் அந்த புஜபல பராக்கிரமசாலிகளா இருக்கிறத பார்த்தா அவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு நானும் அதே மாதிரி ஆகணும்னு நினைப்பேன். என்னோட படிக்கிற மாணவர்கள் அப்படித்தான் வருவாங்க, இப்படி கடோத்கஜன் மாதிரி வருவாங்க. அவங்க நடந்து வரும்போதே, சும்மா நடந்து வரும்போதே இந்த கல்யாண மண்டபத்துல சாம்பார் வழியை தூக்கணும் எப்படி இருக்கு அது மாதிரி இப்படித்தான் நடந்து வருவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஏன்னா காசு இதே மாதிரி கட்டு மஸ்தான உடம்பு நமக்கு வரணும்பா அப்படின்னு ஜிம்முக்கு போனேன்.
ஜிம்முக்கு போய் அவங்க சொன்ன மாதிரியே 10,000 ரூபாய் பணத்தை கட்டுனதுக்கு அப்புறம் நமக்கு வேலை சொல்றாங்க. பணம் கொடுத்து அவங்க தானுங்க வேலை செய்யணும், நம்ம கிட்ட வேலை சொல்றாங்க. அதை தூக்கு, இங்க வை, அதை வை, இங்க பாரு, வேலை நீயே செய், பணத்தை வாங்கிக்க அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா 4 பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, இந்த தூக்கி இதெல்லாம் பண்ணாங்க. பார்த்ததுலேயே எனக்கு வேத்துருச்சு. வெறிக்கி பார்த்துட்டு போதும்டா சாமி அப்படின்ட்டு வந்து நமக்கு தகுந்த மாதிரி தியான பயிற்சி அல்லது மூச்சு பயிற்சி, யோகா இந்த மாதிரி பண்ணலான்னு பண்ணிட்டு இருந்து ஸ்லிம்மா இருக்கிறேன். நன்றிங்க. நீங்க ஜிம்முக்கு கட்டின காசு அது அதோ தெரியுதான் காந்தி கணக்கு போயிடுச்சு. அவர் அந்த அம்மாவை சொன்னாரு, நீங்க உங்களே சொன்னீங்க. நடுவர் அவர்களே, அதை விட்டுட்டாலும் எனக்கு வேற ஆப்ஷன்ஸ் நான் பயன்படுத்திட்டு இருக்கேன். அவங்க போய் போத்தி தூங்குறாங்க, நான் அப்படி இல்லையா, மூச்சு பயிற்சி இந்த மாதிரி போயிட்டு இருக்கேன்ல, அதுதான் ஸ்லிம்மா இருக்கிறேன் உண்மையிலேயே. ஆனா பெண்கள் என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா, ஸ்லிம்மிங் கிளினிக்னு வந்துருச்சு. தன்னுடைய உடையை குறைக்கணுங்கிறதுக்காக காந்த படுக்கை, சூடா ஹீட்டா இருக்கும், அது மேல படுத்து செயற்கையாக வியர்வையை வெளியே வர வைப்பது. இயற்கையாக வியர்வை வெளியே வந்தாதான் உடல் நலத்துக்கு நன்மையை தவிர செயற்கையாக வர வைக்க கூடாது. இன்னைக்கு பெண்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படி வரனால தோல் பிரச்சனைகள் வருது. தோல் பிரச்சனைக்கு என்ன பண்றாங்க, ஸ்கின் ட்ரீட்மெண்ட் அப்படின்ட்டு போய் இந்த பாம்பு தோலை உரிக்கிற மாதிரி இந்த முகத்தினுடைய தோலை உரிச்சுக்கிறாங்க. பாதி பல பெண்கள் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி இந்த உதட்டுக்கு செமி பெர்மனன்ட் மேக்கப் அப்படின்னு சொல்லி இங்க டேட்டோ போடுறாங்க, உதட்டுல டேட்டோ போடுறாங்க. இந்த உதட்டுக்கு டேட்டோ போடுறதுனால என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா, மவுத் கேன்சர் அப்படிங்கிற நோய் வருது. லிப்ஸ்டிக் போடுறதுனால வருது. சாதாரண லிப்ஸ்டிக் நீங்க நினைக்கிறீங்க, மவுத் கேன்சர் வருது. லிப்ஸ்டிக் போட்டாச்சா பரவாயில்ல, லிப்ஸ்டிக் போட்டு நமக்கு போடவும் தெரியுது இல்ல, மொத்தமா அது மாதிரி வாங்கி. உங்களுக்கு எதுக்கா லிப்ஸ்டிக்? பெண்களுக்கு சொல்றேன் அவர்களே, போடவும் தெரியலன்றீங்க இல்ல. அது எப்படி போடுறாங்க, அனுமார் அப்படி வெண்ணெய் தின்னாப்புல மொத்தமா இப்ப போட்டுக்கிறாங்க. அடிக்கடி இந்த நாக்கால வடி கொடுக்குறாங்களா, சாப்பாட்டோட சேர்ந்து அது உள்ள போயிருது. அதனால பல நோய்கள் வருது. ஆனா ஆண்கள் அப்படி கிடையாது. லிப்ஸ்டிக் ஏதாவது போட்டு பார்த்திருக்கீங்களா? இல்ல. உண்மையிலேயே உதடு மண்ணீரலுடன் தொடர்புடையது, நாக்கு இதயத்துடன் தொடர்புடையது. அப்ப உடல் நலத்தை ரொம்ப பேணாமல் இருப்பது பெண்கள் தான். அதையும் தாண்டி உணவு தான் ரொம்ப முக்கியம். உணவே மருந்துன்னு சொன்னாங்க. காலையில உணவு ஒரு அரசனை போல சாப்பிடணும். மத்தியான உணவு சாதாரண மனிதனை போல சாப்பிடணும். இரவு உணவு அப்படிங்கிறது ஒரு பிச்சைக்காரனை போல சாப்பிடணும். பெண்களை பாருங்க, அப்படியே ரொட்டீன் தான், அப்படியே ரொட்டேட் பண்ணிடுவாங்க. ரிவர்சல் தான், காலை உணவு சாப்பிடவே மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு கல்லூரி வாத்தியாரா இருக்கிறேன், பல பெண்கள் பொண்ணுங்க வரும்போது சாப்பிடாம தான் வர்றாங்க. ஏமா திடீர்னு ஸ்கூல்ல வாத்தியாரா இருக்கும்போது பல பெண் குழந்தைகள் மயங்கி விழுவாங்க, நான் சாப்பிடாம வந்துட்டேன், லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சாப்பிடாம வருவார்கள். ஆண்கள் அப்படி இல்லை, ஃபர்ஸ்ட் ஹவர் லேட்டா தான் வருவான். ஏன் சாப்பிட்டுட்டு வர்றேன் சார். என்னடா பாடம், இன்னொரு நாள் படிச்சு கலெக்டராக போறேன் சார், உங்க வாட்டுக்கு நடத்துங்க சார் அப்படின்னு சொல்லி அவனுடைய உடல் நலத்தில் அவன் சரியா இருப்பான். ஆனா பெண்கள் அப்படி இல்லை. அதையும் தாண்டி எங்களுடைய அணியில் சொன்னாங்க பாத்தீங்களா, சுட சாப்பிடணும்னு நினைக்கிறது, நாங்க சுட வச்சு சாப்பிடுறது பெண்கள்னு. வள்ளலார் எழுதுறாரு, 7.5 நாளைக்கு, அதாவது 3 மணி நேரம் ஆன சாப்பாட்டை சாப்பிடக்கூடாது அப்படின்னு அவர் எழுதுறாரு. அதனால நாங்க சூடா சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்புறம் ஜென்யூன் ஆண்கள் சொல்லிடுவோம், என்ன சொல்லிடுவோம் தெரியுங்களா, அம்மா வயிறு சரியில்லை வேண்டாம்மா சொல்றோம் இல்லையாங்க, பசிக்கல வேண்டாம்மா அப்படின்னு சொல்லி வீட்டுல சொல்றோம். அது சாப்பாடு பிடிக்கல பசிக்கல வேண்டாமான்னு சொல்லிடுறோம். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க, மீந்துரும். இவருக்கு 3 சப்பாத்தி சுட்டு வச்சேன், எப்படி மீந்துரும், சாப்பிட்டுருவாங்க. வீட்டுல குழந்தை இருக்கும், அவன் ஒரு சப்பாத்தி சாப்பிட்டு 2 சப்பாத்தி வச்சிருவான், சாப்பிட முடியாம வச்சிருவான். அப்ப இதுவும் மீந்துரும், நான் சாப்பிடுறேன் அப்படின்னு சாப்பிட்டுருவாங்க. மொத்தம் 5 ஆச்சா, அவங்களுக்கு சுட்டு வச்சிருப்பாங்க 3, மொத்தம் 8 ஆச்சா. அப்புறம் தொப்பை வராம உடல் எடை கூடாம என்ன பண்ணும், அதாவது மீந்ததெல்லாம் குப்பைக்கு போகணுமே தவிர தொப்பைக்கு போக கூடாது. அதை செய்யக்கூடியவர்கள் பெண்கள் தான் செய்கிறாங்க. சரி, உணவு வேஸ்ட் ஆயிரும், உழைப்பு வேஸ்ட் ஆயிரும் நினைக்கிறவங்க தன்னுடைய உடம்பு வேஸ்ட் ஆகிறது என்பதை நினைப்பதில்லை. இன்னைக்கு இதய தினம், இதய நோய் அதிகமாக வரக்கூடியது ஆண்களுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. பெண்களுக்கு ஒரு வகையான ஹார்மோன் இருக்கு, ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன். அந்த ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோன் இயற்கையில அவங்களுக்கு இருக்கு. ஆனா அதை சரியாக பயன்படுத்தி ஆண்டுக்கு ஒரு முறை அவங்க உடல்நிலை சரியா இருக்கா அப்படின்னு செக்கப்புக்கு போகாம அப்படி இருக்கக்கூடியவர்கள் பெண்களாக தான் இருக்காங்க. ஸ்கேன் பண்ணலாமான்னு கேட்டாங்க பாத்தீங்களா, ஸ்கேனை போய் பண்ணிடுவாங்க. ஸ்கேன் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்த உடனே சொல்லுவாங்க, டாக்டர் ஸ்கேன் பண்ணி பணத்தை பிடிக்கிட்டாரு சொல்றாங்களா இல்லையா. ஏமா உடம்ப பாத்துக்கமா அப்படின்னு சொன்னா வேண்டாம், எனக்கு கை வைத்தியம் தெரியும், கை வைத்தியம் கால் வைத்தியம் சொல்லிட்டு அவங்களுக்கு சர்வரோக நிவாரணின்னு ஒரு தைலத்தை வச்சிருப்பாங்க. ஆண்கள் தலைவலி வந்துச்சுன்னா கசாயம் போட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் நலத்தில் அக்கறை காட்டக்கூடிய பெண்கள், அவர்களுக்கு தலைவலி வருகிற போது அவர்கள் கண்டிப்பாக கசாயம் போட்டு குடிப்பதில்லை. உடல் நலத்தில், எங்கள் உடல் நலத்தில் அக்கறை காட்டுவதும் நாங்கள் தான், உங்களுடைய உடல் நலத்திலும் அக்கறை காட்டுவது ஆண்கள் தான். பெண்கள் குறைவாகத்தான் இருக்கிறீர்கள். நீங்கள் ஓய்வு எடுக்க நேரம் இல்லை என்று சொல்லிக் கொண்டு ஓய்வில்லாமல் உழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். எங்களுக்காக உங்கள் உடல் நலத்தையும் கெடுத்து கடைசியிலே எங்கள் உடல் நலத்தையும் நீங்களே கெடுக்கிறீர்கள் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சிவ சதீஷ் அவர்கள்
சுத்தி வர்றாரு. உடல் எடையை நான் எப்படி ஸ்லிம்மா வச்சிருக்கேன், ஆனா நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? ஒரு இடத்துல ஒழுங்கா இருக்கீங்களா? எல்லாம் அநியாயம். எனக்கு சுட்ட சப்பாத்தி, பிள்ளைக்கு சுட்ட சப்பாத்தி, தனக்கு சுட்டது வேஸ்டா போயிரும்ல. நீங்க வம்பாடுபட்டு சம்பாதிக்கிறீங்க, கீழே போடுறது நானே சாப்பிட்றேன், செய்தீங்களா இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. அதுல இவரும் ஜிம்மில் போய் 10,000 கட்டிட்டு போகாம இருந்திருக்கிறாரு. எதிரணிக்கு இப்படி பாயிண்ட் கொடுத்த ஒரு பேச்சாளர் நான் இங்கே தான் பார்க்குறேன். இப்போத்தானே கல்யாணம் ஆயிருக்கு, ஏற்கனவே இதயம் அங்கே இருக்குன்ட்டாரு, அதனால அணியே அந்த பக்கமா போயிட்டாரு. ஆனால் ஒரு சில நல்ல செய்திகள் சொல்லியிருக்கிறாரு. பெண்கள் என்னென்ன வகையில் தவறு செய்கிறார்கள், தன் உடல் நலத்தை கவனிப்பதில்லை, சமிக்கைகளை கண்டு என்ன செய்யணும்னு முடிவெடுப்பதில்லை அப்படின்னு பேசியிருக்கிறாரு. ஆண்கள் சார்பில் பேசிய தம்பி சிவ சதீஷ் அவர்களுக்கு உங்கள் சார்பிலே வாழ்த்துகள். வாக்கிங் என்பது கால்களால் சிந்திப்பது என்று டாக்டர் இறையன்பு சொன்ன ஒரு செய்தி எங்க மேடையில் சொன்னார். அது நல்ல வரி. அது ஏன்னா நம்முடைய பின்கால் இருக்குல்ல, பின்னங்கால், அதுதான் 2வது இதயம்னு சொல்லுவாங்க. அது ஒழுங்கா இருக்கணும், வாக்கிங் போனாதான் இதயம் சரியா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதை அவர் நினைவுபடுத்தி இருக்கிறார்.